அன்பு குழந்தைகளே, மாணவர் செல்வங்களே, இன்று நாம் சோப்பு தயாரித்தலில் உள்ள இரு முறைகளை பற்றி பார்க்கலாம். சோப்பானது கொதித்தல் முறை, குளிர்தல் முறை ஆகிய இரண்டு முறைகளில் தயாரிக்கப்படுகிறது. முதலில் கொதித்தல் முறை பற்றி பார்க்கலாம். இரும்பு தொட்டியில் தாவர எண்ணெய்களும் மாமிச கொழுப்புகளும் 10% சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலும் சேர்ந்த கலவை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இக்கலவையின் வழியாக நீராவியை செலுத்தி கலவையானது நன்றாக வெப்பப்படுத்தப்படுகிறது. கொதிக்கும் கலவையானது நன்றாக கிளறப்பட வேண்டும். இதனால் கலவையில் வேதிவினை நிகழ்ந்து சோப்பும் கிளிசராலும் உண்டாகும். எனவே எண்ணெய் கொழுப்பு பிளஸ் கார கரைசல் கிவ்ஸ் கிளிசரால் பிளஸ் சோப். இப்பொழுது தொட்டினில் சோடியம் குளோரைடு கரைசல் ஊற்றப்படுகிறது. சோப்பு தனியாக பிரிக்கப்பட்டு கலவையின் மேல் மிதக்கிறது. அது தொட்டியிலிருந்து அகற்றப்பட்டு கிளிசரால் தொட்டியில் தங்குகிறது. இவ்வாறு கொதித்தல் முறையில் சோப்பானது தயாரிக்கப்படுகிறது. அதுபோன்று குளிர்தல் முறையில் இரும்பு தொட்டியில் உயர் கொழுப்பு எண்ணெய்களுடன் மாமிச கொழுப்பையும் கலந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனுடன் 10% சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசல் ஊற்றி கலவையை நன்கு கலக்க வேண்டும். சோப்பும் கிளிசராலும் உண்டாகின்றன. இதில் அறை வெப்பநிலையிலேயே வேதிவினை நடைபெற்று விடுகிறது. எனவே அதற்கான சமன்பாடு உயர் கொழுப்பு எண்ணெய் பிளஸ் கார கரைசல் கிவ்ஸ் கிளிசரால் பிளஸ் சோப்பு. நன்றி, வணக்கம்.